சைவத்தின்மே சைவம் வேறில்லை இதுசார் சிவமாம் தெய்வத்தின்மே தெய்வம் இல்லை என்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வை பொற்றாள் என் உயிர் துணையே. எல்லாம் அல்ல எம்பிரான் இறைவன் திருவடியை மனம் மொழி மெய்களால் வணங்கி சுந்தரபாண்டியம் சம்சிகாரத்தில் உள்ள திருநாவுக்கரசர் திருச்சபை ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் மூலமாக அவர்களின் அடியார்களுக்காகவும் ஆன்மீக நண்பர்களுக்காகவும் திருநீற்றின் பெருமை பற்றிய இன்றைய சிந்தனையாக இன்று நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். உலகிய சமயங்களில் பழமையானது சைவ சமயமாகும். சைவம் என்றாலே சிவம், சிவம் என்றாலே அன்பு. எனவே இதனையே திருமூலர் அவர்கள் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பும் சிவம், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் தன் சிவத்தை பற்றியும் கூறுகிறார். எனவே சைவம் என்றால் சிவம், சிவம் என்றால் அன்பு, அன்பு என்றால் சிவம் என்பது நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். சைவம் என்றால் புலால் உண்ணாமை என்று பலருடைய கருத்தாக பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, சைவ சமயத்தின் புலால் உண்ணாமை என்பது ஒரு கூறுதான். எனவே புலால் மறுப்பது மட்டும் சைவம் அல்ல. சைவம் நாம் மனிதரால் மனித பிறப்பெடுப்பது, அதுவும் சைவமத்தில் பிறந்து எடுத்தது சிவ புண்ணியமாகும். பிறவி செய்த தவப்பயனால் நாம் தமிழராகவும் சைவ மதத்தை சார்ந்தவர்களாக பிறந்திருக்கிறோம். இந்த சைவ மதத்தின் முக்கிய 3 அடையாளங்களாக திகழப்படுவது: 1 திருநீறு, 2 கண்டமணி என்று சொல்லக்கூடிய உத்திராட்சம், 3வது திருமந்திரம். திருமந்திரம் என்பது ஓம் நமச்சிவாய ஓம் மற்றும் ஓம் சிவாய நம என்று 2 மந்திரங்கள் நாம் சைவ மதத்தால் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஓம் சிவாய நம என்று கூறுவது தவநெறியில் முக்தி பேறு விரும்பும் அடியார்கள் இதனை ஓத வேண்டும். குடும்ப இல்லற வாழ்க்கையை தவநெறி இல்லற வாழ்க்கையில் லௌகிக வாழ்க்கையை வாழ்பவர்கள் வீடு பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காக ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறலாம். எனவே சைவமத்தின் 3வது அடையாளமாக திருமந்திரம் முக்கியமாக கருதப்படுகிறது. அதன் பின்னால் உத்திராட்சம் அணிவது, சிவனுடைய அடையாளமாக திகழ்வது உத்திராட்சம். இதை நாம் ஒரு மங்கையருக்கு எவ்வளவு தாய் மாங்கல்யம் எவ்வளவு முக்கியமோ அதுபோன்றே சைவ சமயத்தாருக்கு கண்டமணி என்று சொல்லும் உத்திராட்சம் மிகவும் அவசியமாகும். கண்டமணி அணிவதால் நாம் சிவபெருமானையே நம் நெஞ்சத்தில் தாங்கிக் கொள்வதாக பெறப்படும். 3வதாக திருநீரின் பெருமை அளவு கடந்தது. ஆனால் இதை அணிவது எளிது. எல்லோரும் திருநீர் அணிவது மிக மிக எளிது. முக்கிய அடையாளங்களில் எல்லாராலும் விரும்பி அணியப்படுவது திருநீர். திருநீர் பற்றிய பெருமையை இங்கே நாம் அவரோடு விடலாம். இந்த திருநீர் பற்றிய நான்மை பெருமக்கள் தங்களுடைய திருமந்திரங்களில் கீழ்கண்டவாறு அந்த பாடல்களை பாடியுள்ளார்கள். அதனை சற்று நோக்குவோம். திருஞான சம்பந்தர் திருநீருக்காக ஒரு பதியமே பாடியிருக்கிறார். அதற்கேற்றாற்போல் அப்பர் பெருமான் ஒரு பாடல்: கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் நினைந்து உருவாய் தெரிந்து உன்னன் நாமம் பயின்றேன், திருவாய் மலர்ந்து சிவாய நம என்று நீரழிந்தார், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே என்ற பாடலும், சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்தம பெம்மானான் நல் வெள்ளூர்ஜாங்கன் மந்திர நமச்சிவாயவாக வெண்ணி அணிய பெற்றால் வெந்தலும்
வினையும் நோயும் வெவ்வேறு விளையிற்றென்றே. இந்த பாடல் மூலம் திருநீர் அணிந்தவர்களுக்கு நோயும் வினைப்பயன் அறவே நீங்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதனை திருமந்திரத்தில் கங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆயும் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வாரே. சிவப்பேர் அடைபவர்கள் கட்டாயம் திருநீர் அணிந்தால் உறுதியாக வீடு பேற்றை அடைவார்கள் என்று திருமூலருடைய வாக்கு. இதனை மணிவாசகர் தன் அச்சப்பத்து பதியத்தில் யாரை கண்டாலும் பயப்பட மாட்டேன், ஆனால் திருநீர் அணியாதவரை கண்டால் நான் அஞ்சுமாறே என்றவாறு வெந்நீர் அணியில்லாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே என்கிறார். இதேபோல் அவ்வை பிராட்டியும் நீர் இல்லாத நெற்றி பால் கோயில் இல்லாத ஊருக்கு பால் என்பது என்று திருநீர் அணியாவிட்டால் உடம்பே பால் சடம் என்று கூறியுள்ளார்கள். இதன் மூலம் திருநீற்றினுடைய பெருமை நாம் நன்றாக உணரலாம். இதிலே சம்பந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக திருநீருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். தன்னுடைய தேவார திருவாசகம் திருக்கடை காப்பு என்பது அடையாளமாக அவர் இதை அமைத்துள்ளார். அவருடைய பாடலில் மந்திரத்திற்கு திருநீரை பற்றி அவர் ஒரு பதியம் முழுக்க பாடியுள்ளார். அவர் அந்த பதியத்தில் திருநீரின் பெருமையை மிக நன்றாக விளக்குகிறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் நீக்குவது நீரு, போகம் தருவது நீரு புண்ணியமாவது நீரு, ஓத தகுவது நீரு உண்மை உள்ளது நீரு, முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு கற்றோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு பறவை இனியது நீரு, காண இனியது நீரு கவினை தருவது நீரு, பேணி அணுபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, புண்ணியமாவது நீரு மதியை தருவது நீரு. திருநீர் அணிந்தால் சிவத்தின் அடையாளம் என்று திருநீர் சிவமாக கொண்டவர்கள் ஏராளம். இதை ஒரு நம் நாயன்மார்களில் ஒருவர் வாழ்வில் நடந்த நிகழ்வை கொண்டு திருநீர் அணிந்தவர்களை சிவமாகவே பாதித்தார் என்பது நமக்கு நன்கு புறப்படும். சேர நாட்டில் சேரமான் பெருமான் என்ற களற்றறிவு நாயனார் ஒருவர் அந்நாட்டில் மன்னர் யாரும் இல்லாததால் பட்டத்து யானை மூலம் மாலை போட்டு அரசரை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் களற்றறிவாளர் என்ற சேரமான் பெருமான் நாயனார் அவர்களுக்கு அந்த யானை அரசனாக தேர்ந்தெடுத்தது. அவ்வாறு தேர்ந்தெடுத்த பொழுது பட்டத்து யானை மீது ஏறி ஊர்வலமாக வீதிவலம் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் எதிரே சலவை தொழிலாளி ஒருவன் சலவை செய்வதற்கான உவர் மண்ணை சுமந்து கொண்டு வீதி வழியே நடந்து கொண்டிருந்தார். அப்போது சிறிய தூரம் விழுந்ததால் அந்த உவர் மண் கரைந்து பூரம் அவன் உடலெல்லாம் திருநீர் அணிந்தது போல் வெண்மையாக கழித்து வைத்தது. இதனை கண்ட களத்தறிவார் நாயனார் திருநீர் பூசிய சிவனடியாரே தன் எதிரி வருவதாக கருதி உடனே பட்டத்து யானையிலிருந்து இறங்கி அந்த சிவனடியார் தலைமை தொழிலாளியின் காலில் விழுந்து வணங்கினார். அப்பொழுது அந்த சலவை தொழிலாளர் அடியேன் வண்ணான், நான் சிவனடியார் அல்ல அப்படி அடிவண்ணான் என்று கூற அவர் எழுந்தவுடன் அவற்றை தன்னுடைய நிலைமையை விளக்கி கூறியவுடன், இருந்தாலும் நீங்கள் திருநீர் அணிந்தது போல எனக்கு சிவமாகவே காட்சியளித்ததால் உங்களை சிவனடியாரவே ஏற்றுக்கொண்டேன் என்று கூறி திருநீர் அணிந்ததற்காக ஒரு அரசரை காலில் விழுந்து வணங்குவது திருநீருடைய பெருமையை நாம் நன்கு உணரலாம். அதன் பின் நாயனார்
சம்பந்த பெருமான் அவருடைய இளம் வயது பெருமையில் இளம் வயதில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நாம் காணலாம். சம்பந்த பெருமான் சிறு குழந்தையாக பிறந்தபோது அவர் வேதிய குலத்தில் பிறந்தாலும் சைவ சித்தாந்த முறைகளை அவர்கள் வீட்டில் கடைபிடித்து வந்ததால் திருநீர் எப்பொழுதும் அவர்கள் வீட்டில் இருக்கும். அவர்கள் எல்லாரும் பயன்படுத்தி வந்தனர். ஒரு நாள் குழந்தை பிறந்தவுடன் திடீரென்று குழந்தை எழுமா. அப்பொழுது சம்பந்தனுடைய தாயார் உடனே குழந்தைக்கு திருநீரிட்டு தொட்டிலில் போடுவாராம். ஆனால் அழும் குழந்தை உடனே அழுவதை நிறுத்தி அமைதியாகிவிடுமா. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ள தாய்மார்கள் எல்லாம், உங்கள் குழந்தை மட்டும் திடீரென்று அழுகிறது, திடீரென்று அழுவதை நிறுத்தி விடுகிறது, இதற்கு யாது காரணம் என்று அவரிடம் கேட்க, அவர் நான் குழந்தை திடீரென்று வீட்டு அழுதால் உடனே திருநீரை குழந்தையின் நெற்றியில் சூட்டுவேன், உடனே குழந்தை அழுவதை நிறுத்திவிடும் என்று கூறினார்கள். நான் திருநீரையே தூய சக்திகளை அணுகா வண்ணம் பாதுகாப்பாக காப்பாகவே பயன்படுத்தி வருகிறேன் என்று கூற எல்லாரும் வியப்பெய்தினார்கள். இது முதல் திருநீருக்கு இளம் வயதில் சம்பந்தருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை காணலாம். அதன் பின் சம்பந்தர் வழியை ஞானப்பால் உண்டு இறைவன் மூலம் ஞானப்பால் உண்டு திருக்கோயில்களில் சென்று தேவாரம் திருவாசகம் பாடி வரும் காலத்தில் இறைவனே இறங்கி இந்த 4 வயது குழந்தை தானே நடந்து கோயில்களாக கால்நடையாகவே நடந்து சென்று தன் பிஞ்சு கைங்கரால் தாளம் போடுவதை உணர்ந்த மனம் இறங்கி அவருக்கு சம்பந்தருக்கு பொற்றாளம், முத்துச்சிவிகை, முத்துப்பல்லாக்கு என்ற சாதனைகளை அவருக்கு கொடுத்து அனுப்பினார். இதனை பெற்றுக்கொண்ட சம்பந்தர் தனது சொந்த ஊரான சீர்காழிக்கு வருகை தருகிறார். இதை வருகை அறிந்த சீர்காழி பெருமக்கள் சம்பந்தரை வரவேற்கும் முகமாக அவருக்கு மங்கள பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வரவேற்க சென்றனர். அப்பொழுது சம்பந்தனுடைய தாயார் வேறு ஒன்றும் கொண்டு வரவில்லை. ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்தில் திருநீரை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். மற்றவர்களெல்லாம் நிறைவுடன் மங்கள பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அம்மையார் மட்டும் திருநீரை மட்டும் கொண்டு போய் சம்பந்தருக்கு வாழ்த்து கூறி திருநீர் வைத்து வரவேற்றார். இதனால் அவர்கள் குடும்ப சம்பந்தருடைய வாழ்க்கையில் திருநீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது. அதன் பின்னால் சம்பந்தருடைய வாழ்வில் மதுரையில் நடந்த திருப்பதியம் பாடிய வரலாறை பற்றி சற்று சிந்திப்போம். பாண்டிய நாட்டில் திரு ஆலவாய் குடியிருக்கும் நாடான பாண்டிய நாட்டில் சமணருடைய ஆதிக்கம் அதிகமாக பரவி வந்தது. சமணருடைய ஆதிக்கத்தால் மன்னரும் சமண மதத்தை தாண்டி சமண மதத்தை ஆனால் அவர் மன்னரும் மனைவியர் மங்கையர்கரிசர் சைவ மதத்தை சார்ந்தவர். அவர் தற்றும் மனம் தளரவில்லை. எப்படியும் இங்கு சைவ மதத்தை மறுபடியும் ஊன்ற செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருந்தார்கள். அப்பொழுது திரு ஆலவாய் எம்பெருமான் அவர்களிடம் சென்று இது குறித்து முறையிட்டார்கள். அப்போது சோழ நாட்டில் இருந்த ஒரு சிவனடியார் அவர்களை சந்திக்க அவர்கள் மூலமாக சம்பந்தர் என்பவர் இருக்கிறார், அவர்கள் இங்கு உங்கள் பாண்டிய நாட்டிற்கு வந்தால் சமண மதத்தை வேலைக்கு செய்து சைவம் தழைக்க செய்வார் என்று அவர்களுக்கு கூறினார்கள். உடனே குலத்தெரியாரும் மங்கையர்க்கரசியும் சம்பந்தரை வரவழைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்தனர். அதன்படி சம்பந்தருக்கு தூதுவர் மூலம் அனுப்பி சம்பந்தரை வரவழைக்க செய்கிறார். இதன் அறிந்த இவரும் சம்பந்தருக்கு ஒத்திசைவு கொடுத்து தான் வருவதாக பாண்டிய மங்கையர்க்கரசி தேவியாருக்கும் குலத்திரை மந்திரியாருக்கும் தகவல் கொடுத்தார். அதன்படி ஒரு நாள் மதுரை வந்து சேர்ந்தார்கள். மதுரைக்கு வந்து சேர்ந்ததை அறிந்த சமணர்கள் அவர்களை துன்புறுத்துவதற்காக பில்லி சூனியங்களை ஏவி சம்பந்தரும் அடியார்கள் தங்கியிருந்த மடத்தில் ஏவி துன்புறுத்தினார்கள். ஆனால் இவர்கள் ஏவிய பில்லி சூனியம் எதுவும் பலிதமாகவில்லை. எனவே அவர்கள் மறுபடியும்
அவர்கள் தங்கியிருந்த மடத்திற்கே மனிதர்களை கொண்டு அவர்களுடைய தொண்டர்களை கொண்டு தீ வைக்க ஆரம்பித்தார்கள். இதனை அறிந்த சம்பந்த பெருமான் அதனுடைய வெப்பை தாங்க முடியாமல் பையனே சென்று பாண்டியனுக்கு அருளவே அப்படி என்று ஒரு பதியம் பாடினார். உடனே இந்த வெப்பம் பாண்டிய மன்னனுக்கு சார்ந்து அவன் வெப்ப நோயால் துடிக்க ஆரம்பித்தான். இதனை அறிந்த பாண்டிய மன்னன் என்னுடைய நோய் வெப்ப நோயால் நான் துடிக்கிறேன், என்னை குணப்படுத்த வேண்டும் என்று அரசியாரிடம் குலத்திரியார் மந்திரியாரிடம் வேண்ட. அப்பொழுது சம்பந்தர் ஒருவர் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர் இங்கு வந்திருக்கிறார், அவர் மூலம் நாம் இதுக்கு பரிகாரம் காணலாம் என்று கூறினார்கள். உடனே எப்படியும் அவர்களை வர சொல்லுங்கள், என்னுடைய நோய் குணமடைய வேண்டும் என்று கூற அதன்படி சம்பந்தர் பெருமானும் அடியார்களும் பாண்டிய அரசவைக்கு அரண்மனைக்கு மன்னனை கண்டார்கள். மன்னனை கண்டு வெப்பு நோயால் துடிப்பவரை கண்டு அவருக்கு திருநீர் அவர் உடம்பும் நெற்றியிலும் பூச சென்றார்கள். அப்போது சமணர்கள் அதை மறுத்து, நாங்கள் சமண மதத்தை சேர்ந்தவர்கள், உங்கள் திருநீர் எங்களிடம் தொடக்கூடாது, திருநீரை கண்டாலே எங்களுக்கு கண்டமுட்டி தீட்டு என்று கூறி அவர்கள் திருநீரை இட மறுத்தார்கள். ஆனாலும் அப்படியானால் ஆலவிளையாடு கோயில் சொக்கநாதர் கோயிலிலிருந்து மடப்பள்ளியிலிருந்து ஒரு சாம்பலை மட்டும் எடுத்து வாருங்கள் அப்படி என்று சம்பந்தர் கூற, அதன்படி சொக்கநாதர் திருவடி மடப்பள்ளியிலிருந்து சாம்பலை எடுத்து வந்தீர்கள். அந்த சாம்பலை சிவாய மந்திரங்கள் மற்றும் மந்திரங்கள் ஓதி அதை புனித நீராக்கினார். புனித நீராக்கி அதனை மன்னனின் உடம்பில் ஒரு பாகத்தில், மன்னனுடைய உடம்பில் வலது பக்கத்தில் தழுவினார். இடப்பக்கத்தை சமணர்களால் நீங்கள் வலியை தீர்ப்பதற்கு மந்திரங்கள் ஓதி இப்படியாவது செய்யலாம் என்று பேசியிருந்தார்கள். அதன்படி வலப்பக்கத்தில் திருநீரை அணிவித்தார்கள். வலப்பக்கத்தில் சம்பந்தருடைய கைப்பட்டு திருநீர் பட்டவுடன் வலப்பக்கத்தில் இருந்த வெப்பு பூரம் இடப்பக்கத்திற்கு தாங்கியது. மன்னன் எந்த வெப்பும் தாங்க முடியாமல் துடியாக துடித்தான். சமணர்கள் சேரிய மந்திரங்களாலும் அவர்களுடைய மருந்துகளாலும் யாரும் செய்ய முடியவில்லை. எனவே இதை மன்னன் அறிந்து, நீங்கள் சமணர்களை ஓடிவிடுங்கள், என் முன்னால் இருக்க உங்களால் முடியவில்லை, சம்பந்தரே என்னுடைய நோயை குணப்படுத்திட்டேன் என்று கூற, உடனே இடப்பக்கத்தின் திருநீரை தழுவினால் மன்னனுடைய வெப்பு நோய் பழி செந்தணலாக இருந்த தண்ணீர் பட்டவுடன் மறைவது போல் மறைந்தது. உடனே அவர்கள் சமணர்களை கழுவி ஏற்றுவதற்கு ஆணையிட்டார் குலத்திரியார் மந்திரியார். அவர்கள் சம்மதம் விட்டபடி அவர்களை கழுமறை ஏற்ற உத்தரவிட்டார். ஆனாலும் மன்னனுடைய வெப்பு நோய் நீங்கி மன்னன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார். அது திருநீற்றுக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் பாண்டிய நாட்டில் சைவ சமயம் வேறு ஊன்றுவதற்கு அஸ்திவாரம் விட்டது. சம்பந்தனுடைய வகையாலும் மன்னனுக்கு திருநீர் அணிந்த தன்மையாலும் மறுபடியும் பாண்டிய நாட்டில் சைவம் வேறு ஊன்றியது. இதுவும் திருநீற்றின் பெருமைதானே. நாயன்மார்கள் வரிசையில் நாயன்மார்கள் கண்ட அவர்கள் வாழ்வில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஏனாதி நாயனார் என்பவர் எப்பொழுதும் சைவ மதத்தை சார்ந்து எப்படி எப்பொழுதும் திருநீரும் சைவ அடையாளங்களோடு இவருடைய குலத்தையும் படைப்பு வீரர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் அளிப்பது. இதை அறிந்த இவருடைய எதிரி ஒருவர் ஏனாதி நாயனாரை எப்படியும் இவருடைய பேரும் புகழையும் கண்டு பொறாமை கொண்டு அவரை எப்படியும் வீழ்த்த வேண்டும் என்ற பொறாமை கொண்டிருந்தார். ஒரு நாள்
இவரை நேரடியாக வெல்ல முடியாது என்பதை அறிந்து சூழ்ச்சி செய்து தானும் ஒரு சிவனடியார் போல் வேடம் அணிந்து அவரை போருக்கு இழுத்தான். அப்பொழுது இருவரும் முகமுடியை அணிந்து கொண்டு எதிரியாக சண்டையிடும்போது அவனால் தாக்கு பிடிக்காத நிலைமை வரும்போது உடனே தன்னுடைய வேஷத்தை கழிந்து திருநீர் அணிந்த முகத்துடனும் சிவனடியார் போல் ஏனாதி நாயகனுக்கு காட்சி விட்டார். இதை கண்டவுடன் ஏனாதி நாயகனார் சிவனவே எதிராக கண்டது போல் சிவனடியார் தன் ஆயுதங்களை எல்லாம் உதறி கீழே போட்டுவிட்டு சரணாகதி அடையும் போது அவன் வைத்திருந்த வாளால் வெட்டி வெட்ட துணிந்தார். எனவே திருநீருக்காக வேண்டி தன் உடலையும் உயிர் தியாகம் செய்யும் ஒரு சிவனடியாக காணலாம். நான் கண்டது திருநீருக்கு பெருமையாகும். இதே போல மெய்ப்பொருள் நாயனாரும் திருநீருக்காக தன் உயிரவே கொடுத்தார். சிற்றரசர்கள் திருக்கோயிலில் ஆட்சி செய்து வந்தால் மெய்ப்பொருள் நாயனார் என்ற ஒரு சிற்றரசர். சுற்றி உள்ள சிற்றரசர்கள் இவர் மீது பொறாமை கொண்டு அவரை எப்படியும் வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல முறை போர் தொடுத்தனர். ஆனால் ஒரு முறை கூட பரிதமாகவில்லை. எனவே ஒரு சிற்றரசன் இவரை எப்படியும் வஞ்சகத்தால் தீர்க்க வேண்டும் என்று கருதி சிவனடியார் போல் வேடம் கொண்டு மெய்ப்பொருள் நாயனாரை காண வந்தான். அப்பொழுது அவன் சிவ வேடம் தரித்திருந்ததால் வாய்க்காப்பாளன் மெய்க்காப்பாளன் உள்ளே அனுப்பித்தனர். அவன் உள்ளே சென்றவுடன் சைவ சாதனங்கள் இருப்பது போல் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எரித்து மெய்ப்பொருள் நாயனாரை துணிந்து தன் வாளால் வெட்டினான். உடனே இதை கண்ட மெய்க்காவலன் உடனே அவனை பிடித்து அவனை மறுபடியும் விட்டு சென்றார். தத்தா, அவன் நம்மாள், அவனை வெட்டிவிடாதே, இவனை பாதுகாப்பாக நம் எல்லையை கொண்டு விட்டு என்று மெய்ப்பொருள் நாயகர் கூறி அவனை உயிரோடவே நாட்டை விட்டு அனுப்பிவிட்டார். இது தன் உயிர் போகும் நிலையில் கூட திருநீர் அணிந்தவனை பார்த்த சிவமாகவே கருதி தன் உயிரையும் பொருட்படுத்தாது எதிரிக்கு சிவனடியாருக்கு உயிர் கொடுத்து அனுப்பியவர் மெய்ப்பொருள் நாயனார். இதிலிருந்து திருநீருக்கு அவர் பெரும் பெருமை நாம் உணரலாம். அதன் பின் வாரியார் வாழ்க்கையில் ஒரு நடந்த சிறு சம்பவம். வாரியார் அவர்கள் எங்கேயும் உபநேளனும் ஆன்மீக சொற்பொழிவு எங்கும் நடத்திவிட்டு ஒரு புகைவண்டி நிறுத்தி இழப்பாடுவதற்காக சற்று உட்கார்ந்திருந்தார். அப்போது பள்ளி சென்று வந்த சீரார்கள் இவரை கண்டவுடன், இங்கே பாருடா, உடலெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று அவரை ஏளனம் செய்தார்கள். இதை கேட்ட வாரியார் அவர்கள், அப்பா இங்கே வாருங்கள், சிவன் கோயிலுக்குத்தானே வெள்ளையடிப்பார்கள், கட்டமண்ணுக்கு யாரும் வெள்ளையடிப்பார்களா? உள்ளே என்னுடைய கோயிலிலே என் உடலிலே சிவன் இருக்கிறான், அதனை அவனுக்காக வேண்டி வெள்ளையடித்திருக்கிறேன் என்று கூற உடனே சிறுவர்கள் எல்லாரும் மனம் வெட்டி அவரிடம் காலில் விழுந்து அவரிடமே திருநீர் பூசி சென்றார்கள். இதனால் அவர் திருநீருடைய பெருமையை சீரார்களுக்கு எடுத்து கூறியது திருநீற்றின் பெருமையாகும். செல்வம் தருவது நீரே. திருநீர் பூசியதால் அவருக்கு கிடைத்த செல்வத்தை பற்றி ஒரு கதை நடைமுறையில் உள்ளது. ஒரு ஊரில் ஒரு நெசவாளி திருநீர் சைவ மதமாக சாராத எப்பொழுது எதிர்மறை பேச்சை கடின உழைப்பை பிரதானமாக கொண்ட ஒரு நெசவாளி ஒருவன் திரும்பி என்பது தெய்வீக பக்தி இல்லாதவர். அவன் துணைவியாரால் இதற்கு எதிர்மறையானவர். ஆன்மீக நெறியிலும் திருநீர் அணிவதிலும் மிக சிறந்து விளங்கினார். அவர் தன்னுடைய கணவர்
திருநீரோ அழியாததைக் கண்டு மனம் வேண்டி ஒரு துறவியிடம் சென்று இதற்கு ஏதாவது வழி கூறுங்கள் என்று கூற, அப்பொழுது அந்த துறவியானவர், உன் கணவரை ஒரு திருநீர் அணியாவிட்டால் திருநீர் கண்டவரையாது அனுதினமும் கண்டு உணவு சொல். அவர் அதன்படி செய்து வந்தால் அவருக்கு இந்த புண்ணியம் கெட்டும் தான் படிப்பையாக மாறிவிடுவார் என்று கூற, அதன்படி தன் கணவரிடம் வந்து, நீங்கள் திருநீர் அணியாவிட்டாலும் பரவாயில்லை, தினமும் திருநீர் அணிந்தவரை ஒரு முறையேனும் சந்தித்து விட்டு பின் வந்து உணவு உண்டுகள் என்று கூற, அதன்படி பக்கத்தில் இருந்த ஒரு சிவனடியாரை அனுதினமும் கண்டு அளித்த பின் உணவின்றி வந்து பழக்கம் கொண்டிருந்தார். இதன்படி ஒரு நாள் பக்கத்தில் வீட்டிற்கு செல்லும்போது அந்த சிவனடியார் திருநீர் பூசிய திருவடியார் தன் தோட்டத்தில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார். கடப்பாறையை தோண்டும் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் பக்கத்தில் போனவுடன் போய்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சிவனடியார் தோண்டும் போது ஏதோ புதையல் கிடைத்திருக்கிறது. புதையலை தோண்டி எடுத்துக்கொண்டு இருக்கும்போது இவர் இந்த திருநீர் அணிவரை பார்க்க வரும் இந்த நெசவாளி தன்னை பார்க்க வருகிறார் என்று உணர்ந்து அவரிடம் மறைக்க, உடனே அவர், நான் கண்டுகொண்டேன், நான் உங்களை கண்டுகொண்டேன், நான் பார்த்துவிட்டேன் என்று அலற, உடனே நாம் புதையலைத்தான் அந்த நெசவாளி பார்த்துவிட்டார் என்று அலறி துடித்து அவரை பின்தொடர்ந்து புதையலில் உள்ள பாதி பங்கை எடுத்துக்கொண்டு ஓடி வர, ஐயா, நீ பார்த்ததாக இருக்கட்டும், பார்த்ததுக்காக இந்த புதையலில் உள்ள பங்கை உங்களுக்கு தருகிறேன், இனிமேல் நீ இதை பற்றி யாரிடம் கூற வேண்டாம் என்று கூறி தனக்கு கிடைத்த புதையலின் பங்கையும் அந்த நெசவாளிக்கு கொடுத்து, திருநீர் இனிமேலாவது பூசுங்கள் என்று மனைவியிடம் கொண்டு கொடுக்க, ஆகா, திருநீரிட்டவரை பார்த்ததற்கே எனக்கு இவ்வளவு செல்வம் கிடைத்தது, நான் திருநீர் அணிந்தால் எவ்வளோ செல்வம் கிடைக்கும் என்று அவன் மனம் மாறி அன்றிலிருந்து அவன் திருநீர் பூச தொடங்கினான். இது ஒரு திருநீர் அணிந்ததால் அவனுக்கு கிடைத்த வரலாறு பற்றிய பெருமை நாம் காணலாம். திருநீரும் அணிவதால் மருத்துவ குணமும் உடையது. திருநீரை நெற்றியில் நீரி குழைத்து பூசினால் கபாலத்தில் உள்ள நீர் குறைந்து கபால நீரால் வரும் வியாதிகள் தீரும் என்பது இன்றைய அளவும் கண்ட விஞ்ஞானிகளும் கண்ட உண்மை. திருநாக்கரச சுவாமிகளுக்கு சூரிய நோயால் ஆட்கொண்ட சூரியன் வழியாக துடியால் தூத்து கொண்டு அவருடைய சகோதரியை வயிற்று வெளிக்காக அவருக்கு திருநீரை பூசியே வயிற்று வெளியை குணமடைந்தார். அப்பொழுதுதான் கூற்றாயினவாறு விளக்கிலியர் என்ற பதியம் பாடி என்ற பதியம் பாடுகிறார். அது மட்டுமல்ல, எறும்புகளை அணியை இறைவனை பூசிக்கொள்வது, சுடுகாட்டில் வாழும் இறைவனை பூசிக்கொள்வது திருநீர்தான். இதனை சம்பந்த தன்னுடைய தோடுடைய செவியன் என்ற பாட்டு, தோடுடைய செவியன் விடை ஏறியோ வெண்மதி சூடி காவுடைய உடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். சுடுகாட்டில் உள்ள சாம்பலை பூசி இருப்பார் என்பது அவரை பற்றி அவருடைய சிந்தனையில் அவர் தரும் கருத்து. எனவே திருநீர் அணிந்தாலும் எவ்வளவு அணிந்தால் மங்களம் உண்டாகும் என்பதையும், திருநீற்றம் மருந்தாகவும் மந்திரமாகவும் காணப்படுவது எல்லாரும் அறிந்து இதனுடைய பெருமை அறிந்து எல்லோரும் சைவ சின்னங்களில் முதல் சின்னமாக விளங்கும் திருநீற்றை அணிந்து பயன்பெறுமாக. திருச்சிற்றம்பலம்.